ஹலோ விவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? தம்ப்நெயிலை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் DZO9 அப்படிங்கிற இந்த வாட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ரிவ்யூ, அதாவது இதோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாட்சை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்துட்டு இதில் டைம் செட் பண்ணணும், ப்ளூடூத் எப்படி கனெக்ட் பண்ணணும், இப்போ வந்துட்டு அது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து அப்படியே முழுக்க ஸோ நண்பர்களே, இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் மேலும் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை தேடி வரும். ஓகே நண்பர்களே, இப்போ வந்துட்டு நம்மளுடைய வாட்ச் எடுத்துக்கலாம். DZ09 இந்த வாட்ச் பேர். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வாட்ச் வாங்குறீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதோடைய ஓப்பனிங்லேருந்து போயிடலாம். இப்போ நீங்கள் வாட்சை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்துட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு அப்படியே மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு ஃபோன் பண்ணிக்கலாம், யாருக்கா வேணும் அப்படின்னா சிம் போட்டுக்கலாம். இதோடைய சிம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ எத்தனை சிம் போடலாம், மெமரி கார்டு வந்துட்டு 8 மெமரி கார்டு போடலாம். ஸோ ஒரு மெமரி கார்டு போடலாம். அதோடைய யூசஸ் என்ன, இதில் வந்துட்டு எப்படி வந்துட்டு டைம் மாற்றணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கிங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு ஃபோன் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துங்க. வந்துட்டு ஃபோன் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துங்க. மேலே ரெண்டாவதாக இருக்குது. கொடுத்தோன்னே இங்கே வந்துட்டு டேட் டைம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு டேட் டைம் மாற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 15:30 ஆகுது. அதாவது 15:30னா 3:30 ஆகுது. ஸோ 30 இப்போ வந்துட்டு 03:30 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டன் கொடுத்துட்டேன். மறுபடியும் நம்ம டேட் டைமுக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி வந்துட்டு என்ன டேட்டோ அதோடைய டேட்டை வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு டபுள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு இன்றைக்கி டேட் வந்துட்டு நம்ம போட்டணும். ஸோ இன்றைக்கி டேட் என்னென்னா அப்படின்னா 30/08/2020 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு டன் கொடுத்துங்க. டன் கொடுத்துட்டு நம்ம இப்போ வெளியே வந்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு டைம் செட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்துட்டு கேமராலாம் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேமராங்கிற ஆப்ஷன் இருக்குது. அப்புறமா இங்கே வந்துட்டு நீங்கள் அலாரம் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு அலாரம் வந்துட்டு உங்களுக்கு வைக்க தெரியும். கேமரா வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேமரா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது கேமரா எடுக்கிறத எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இமேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இங்கேயும். அதில் வந்துட்டு போய் பார்த்துக்கலாம். ஸோ ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷனும் இருக்குது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவுண்ட் ரெக்கார்டர், ப்ளூடூத், மை ஃபைல், கால்குலேட்டர் அப்படின்ட்டு அப்புறமா இன்டர்நெட், ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த எல்லா ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் லைட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு வாட்ச் மாதிரி ஆன் பண்ணலாம். இங்கே வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்துட்டு உள்ளே போயிடும். இங்கே வந்துட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ப்ளூடூத் வந்துட்டு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு மேலே வந்துட்டு ப்ளூடூத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே அப்படின்னா வந்துட்டு 2 ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் ஆயிரும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ப்ளூடூத் வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு வாட்ச் வச்சிடலாம். மொபைல் ஃபோன் எடுத்துக்கலாம். மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு ப்ளூடூத் வந்துட்டு நம்ம ப்ளூடூத்துங்கிற ஆப்ஷன் வந்துட்டு மேலே இருக்கும், அதை வந்துட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ளூடூத் வந்துட்டு இதில் ஆனில் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் அப்படின்ட்டு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணணும். அந்த ப்ளூடூத் நீங்கள் எதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளூடூத் வந்துட்டு ஆனில் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, விவோ அதெல்லாம் தேவையில்லை. ஸோ DZ09 இதை வந்துட்டு நம்ம நம்ம வந்துட்டு அந்த DZ09 அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு வரும். ஸோ பேர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு வாட்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கோடு வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு கொடுத்துங்க. ஸோ அவங்க வந்துட்டு வெரிஃபை பண்ணணுமில்லவா, அதனால் வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி கோடு அனுப்புவாங்க அந்த வாட்சுக்கு. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா கோடு வந்துட்டு கனெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அங்கே கொடுத்தோன்னே ஃபோனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கேட்கும் DZ09. இப்போ வந்துட்டு நீங்கள் இங்கே டேப் பண்ணவே அப்படின்னாவே இது செகண்ட், அப்புறமா இது வந்துட்டு தேர்ட், இந்த மாதிரி வந்துட்டு 3 டைப்பில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிளாக் ஃப்ரண்ட்டே கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்துட்டு இதை வச்சுக்கிறேன். ஸோ இதான் வந்துட்டு கிளியராக எனக்கு இருக்குது. அந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ப்ளூடூத் ஆஃப் பண்ணணும் அப்படின்னாவே நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு வந்துட்டு நீங்கள் இதில் ஆஃப் பண்ணலாம். அல்லது இப்போ நான் வந்துட்டு ஃபோனில் ஆஃப் பண்ணுறேன்னு வச்சுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ஃபோனில் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ ஸோ இப்படி சத்தம் வரும். சத்தம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ளூடூத் வந்துட்டு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஓகே அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு ப்ளூடூத் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லாத அப்படியே வந்துட்டு வெளியே வந்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறது, சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணுறது எல்லா ஆப்ஷனும் இருக்கும். ஸோ நான் அதுக்கு வந்துட்டு இன்னும் ரிங்டோன் வைக்கல. ரிங்டோன் வேணும் அப்படின்னா வச்சுக்கோங்க. ஸோ அப்புறமா ஃபோன் புக் இதில் போய்ட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இந்த பின்னை பார்த்தாச்சு. அப்புறமா இந்த பட்டன் பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் கேமரா பார்க்கலாம். ஸோ அந்த ஃப்ரண்ட் கேமரா வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய செல்ஃபி மாதிரி அல்லது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் இப்படி கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்துட்டு இதை ஜூம் பண்ணியே காட்டிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கேமரா உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை பிரித்து பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு கழட்டி சிம் போடணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு கார்னரில் வந்துட்டு அவங்களே வந்துட்டு இப்படி ரிமூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு அதில் வந்து இப்படி வச்சு அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு கரெக்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ரிமூவ் பண்ணலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் போய்ட்டு ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம். நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணலை, ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2.5 years ஆகுது. ஸோ இந்த வார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஃபெவிக்விக் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு வார் பிஞ்சுது அப்படின்னாவே மேக்ஸிமம் பியாது. நான் வந்துட்டு தெரியாமல் இழுத்து பிச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பியாது. அப்படி பிஞ்சுது அப்படின்னாவே ஃபெவிக்விக் வந்துட்டு இதில் போட்டு ஒட்டிக்கிங்க. ஸோ நான் அது வந்துட்டு ஒட்டிட்டேன், அதனால் வந்துட்டு நான் ரிமூவ் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த வாட்ச் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு 8 GB மெமரி கார்டு போட்டுக்கலாம். அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் சிம் போட்டுக்கலாம். ஆனால் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜியோ சிம் வந்துட்டு போட முடியாது. ஸோ இந்த ஒரு ஃபெசிலிட்டி தான் இல்லை, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜியோ சிம் போட முடியாது, ஏர்டெல் சிம், எல்லா சிம், வோடோ சிம், எல்லா சிம்மே போடலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு இந்த வாட்சோட அன்பாக்சிங் வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ வார் பார்த்திங்கன்னா 2 வார் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 1 பிஞ்சாலும் அப்படின்னாவே 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. அந்த பின்லாம் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கடையில் கொடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு போகாது அவ்வளோ சீக்கிரமாக. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா வாங்கி 3 years ஆச்சு. இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து மொபைல் ஷாப் போயிட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு மேலே வந்துட்டு அந்த கிளாஸ் மாதிரி எதாவது கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்துட்டு ஒரு 5 rupees 10 rupees தான் ஆகும். அவங்க வந்துட்டு அவங்களே போட்டு தந்துடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனையே இருக்காது. இந்த வாட்ச் வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாவே இதோடைய ரேட் ப்ளஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்துட்டு கீழே கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு அதோடைய ரேட்டை சொல்ல போகிறேன். இப்போ இந்த வாட்சோடைய விலை என்ன அப்படின்னு நினைப்பீங்க? ஏதோ எவ்வளோ வரும்னு உங்களுக்கே தெரியாது, சில பேர்த்துக்கு தெரியாது, சில பேர் வந்துட்டு கொஞ்சம் அக்யூரேட்டாக சொல்லுவீங்க. இதோட வாட்சோட விலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1D 700 600 அப்படின்னாங்க. ஸோ
600 700 நண்பர்களே. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன்லலாம் வாட்ச்லேயே கூட உங்களுடைய ஃபோனில் சிம் போட்டுட்டு ப்ளூடூத்தை வந்துட்டு உங்களுடைய வாட்சில் கனெக்ட் பண்ணிட்டு உங்களை வாட்ச்லேயே கூட ஃபோன் பேசிக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ அந்த வாட்ச் உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் ஒரு வாட்ச் ஆர்டர் போட போகிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான வீடியோக்களை நான் உங்களுக்கு தொடர்ந்து தந்துக்கிட்டே தான் இருப்பேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.